வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் நான். அந்த டெலிகிராம் லிங்க் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். அதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். வாய்ப்பு இருந்தால் கனெக்ட் ஆகி பாருங்கள். அடுத்து புதுசாக பார்க்குறவங்க வந்து டக்குன்னு இந்த இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் இது புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை பாருங்கள். இதில் ஒரு 15 வீடியோ இருக்குது. ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையான கான்செப்ட் இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒரு 70% ஈஸியாக உங்களுக்கு புரியும். அப்புறம் பயிற்சி பண்ணுங்க. ஒவ்வொன்றா பயிற்சி பண்ண 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 தான் உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் இருந்தால் இதை பாருங்கள். தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுவே உங்களுக்கு போதுமானது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கோல்டு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்க. சில நேரத்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு இருந்தான். வந்து கரெக்டாக இதை சப்போர்ட்டை எடுத்திருக்கான். இந்த பிளேஸை சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் ரெசிஸ்டன்ஸை எடுத்துட்டு எகைன் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு எகைன் ரெசிஸ்டன்ஸ் எகைன் சப்போர்ட் உடைச்சிட்டு கீழே வந்துட்டான். புரிஞ்சுங்களா? இப்போ சப்போர்ட் உடைச்சிட்டு கீழே வந்துட்டானா சப்போர்ட் உடைச்சிட்டான்னு கணக்கா அப்படின்னு கேட்டேன். அப்படி இல்லை. ஏன்னா இங்க பாருங்க, இந்த இந்த ஜோனோட லோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ இதுதான். இது வந்து அதுக்கு முன்ன மேலே வச்சிருக்கு. பட் ஆக்சுவல் லோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஜோனோட லோ இதுதான். அப்போ இது வரைக்கும் கூட வரலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் பண்ணிச்சுன்னா தான் அது வீக்னு அர்த்தம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த சப்போர்ட் உடைச்சிட்டு கீழே வந்திருக்கா இப்போ. கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சு தான் நின்றுருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டைம் அதான் நடக்குதுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஒரு சப்போர்ட் லைன் நல்ல ஜோன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அந்த ஜோனை எவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்கிறான்னு பாருங்க. வந்து இங்கே சப்போர்ட் எடுத்தா முந்தின நாள் கொஞ்சம் மேலே போய் போக முடியல. கீழே வந்தால் இங்கே சப்போர்ட் எடுத்தா மறுபடியும் இப்போ ரெசிஸ்டன்ஸாக பண்ணிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பண்ணி பார்க்கத்தான் நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். இது எல்லாமே பயிற்சி பண்ணா தான் நம்மளுக்கு செட் ஆகாது. பார்த்துக்குங்க. இது 5 மினிட்ஸில் பார்க்கலாங்க. 5 மினிட்ஸில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு நம்மளுக்கு. 50 மினிட்ஸ் போய்க்கலாம். 5 மினிட்ஸோட. ம். போன வீடியோவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த சப்போர்ட் தொட்டு போனவன் இதே அப்படியே ரெசிஸ்டன்ஸை பண்ணிட்டான். பார்த்தீங்களா? அழகாக வந்து மேலே போனால் இது இந்த ஏரியா வந்து ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக கூட இருக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஜோன் ஏற்கனவே 1 ஹவரில் போட்ட ஜோன் மேலே வர்ற மார்க்கெட் அந்த இடம் தான். அதுக்கு மேலே நிற்கிறானா அங்கேருந்து கீழே வந்தாச்சு. கீழே வர்றது எங்கே வர்றானுங்க? அதே லோ, அதே சப்போர்ட், அகைன் அதே ரெசிஸ்டன்ஸு, அகைன் சப்போர்ட். எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கையில் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ட்ரெண்டு செல் ட்ரெண்டா பை ட்ரெண்டாங்கிறது வேற. எங்க செல் ட்ரெண்டில் இருக்கா 15 மினிட்ஸில் அப்படின்னா ரைட் செல் ட்ரெண்டுக்கு மட்டும் போகலாம் அப்படின்னவ செல் ட்ரெண்டுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான் பாருங்க நேற்று. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி பழகணும் இல்லையா? அதான் சொல்ல வர்றேங்க. போகிற மார்க்கெட் இப்படியே போயிடுறது இல்லைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஜர்க்கு ஸ்டெப் வச்சு வச்சு தான் ஏறி போயிட்டு இருக்கா. அதை கவனிச்சு பாருங்க. அப்போ இந்த இடத்துல போய் எப்படி திரும்புறான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். கீழே இறங்குறதும் அதே மாதிரி தான். ஸ்டெப் பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு வச்சு இறங்கி இறங்கியே தான் வர்றான். அதே மாதிரி தான் ஏறுறான். ஒவ்வொரு இடத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்தெல்லாம் பார்த்து எங்கேயுமே வந்து நம்ம பயப்படக்கூடாது. எந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கிறது எப்படி எடுக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த இடத்துல எப்படி எந்த இடத்துல என்ட்ரி பிடிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். இந்த இடத்துல எங்க என்ட்ரி பிடிக்கிறதுன்னு தெரியணும். செல் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இப்போ அப்படியே சிம்பிளா கணக்கு பாருங்க. இங்க ஒரு கை வைக்கிறா, இங்க ஒரு கை வைக்கிறா, அந்த கை கீழே அடுத்த கை, இந்த அந்த கை கீழே அடுத்த கை, இந்த கை கீழே இந்த கை, அப்படியே கிராஜுவலா கீழே இறங்க தெரியுதுங்களா? இப்படி இப்படி இதை பார்க்க சொல்றேன். இந்த மாதிரி பார்க்க பார்க்க நம்மளுக்கு ஈஸியா ஐடியா கிடைச்சிரும். ஒரு ட்ரெண்ட் செல் ட்ரெண்ட்ல போச்சுன்னா செல் ட்ரெண்டுக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கூட போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. ஒவ்வொரு லோ உடைக்கும் போது அடுத்து ஹை மாறிட்டே வந்துட்டு இருக்குது. புது புது லோவா வச்சுட்டு வந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான். புது புது லோவா வைக்கும்போது அந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ட்ரெண்ட் இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க.
இதை பயிற்சி பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகும். சரிங்களா? பயிற்சி மட்டும்தான் இதில் கை கொடுக்கும், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ரைட், அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம்.